Hey guys, welcome to Garage41. 2016ல Maruti Suzuki வந்து Brezza லான்ச் பண்ணும்போது அவங்க கிட்ட வெறும் டீசல் இன்ஜின் மட்டும் தான் இருக்கு. அதுவே வந்து அடுத்த ஃபேஸ் ஷிஃப்ட் ஆன 2021ல வந்து வெறும் பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் விட்டுருக்காங்க. சப்போஸ் நீங்க அந்த பெட்ரோல் இன்ஜின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அதுக்கான ரிவ்யூ போட்டோம். நான் இங்க லிங்க் தரேன், நீங்க மறக்காம போய் பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 2019 டீசல் Brezza. இது வந்து ஒரு ஏஜிஎஸ் கார், அதாவது வந்து AMT கியர் பாக்ஸ் உள்ள கார். இப்போ இந்த கார்ல என்ன இருக்குன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 2021 Brezzaக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த லைட்டை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. இப்போ இருக்க Brezzaல வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து எல்இடி லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2019 வேரியண்ட்லேயுமே நம்மளுக்கு ப்ரொஜெக்டர்லேயே நமக்கு ஹாலஜன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் டீசல் Brezza வந்து நீங்கள் ஹை அண்ட் வேரியன்ட் பார்க்கணுன்னாலும் ஒரு நல்ல விஷயம் தான். நமக்கு அதே மாதிரி கிரில்லு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி கிரில்லு, அதுக்கு கீழே வந்து நமக்கு பெரிய ஏர்டம், இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியுது. இன்டர்கூலர், அதுக்கப்புறம் ரேடியேட்டர் எல்லாமே தெரியுது. பெருசாக வந்து முன்னாடி பேச எதுவுமே கிடையாது. நமக்கு எப்போ மேலே ஆஸ் யூஸ்வலாக வந்து சின்ன டிசைன்லாம் கொடுத்து பானட்டை வந்து கொஞ்சம் மஸ்குலர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்தட்டிக் அப்பீலுக்காக வந்து நமக்கு இந்த வாசர்ஸ் எல்லாம் வந்து உள்ள டக் பண்ணி கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம சைடில் இருந்து பார்க்கலாம். சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு டீசன்ட் சைஸ்டு காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மற்ற காம்பேக்ட் எஸ்யூவிஸ் பார்க்குற மாதிரி ஹேட்ச்பேக்கு கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி இல்லை. இது ப்ராப்பரான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி தான் இருக்குது. இதோட டைமென்ஷன் பற்றி பார்த்தோம்னா 3.9 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 மீட்டருக்கு வந்து 5 mm தான் கம்மி. வித்து பார்த்தோம்னா நமக்கு 1.7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹைட்டு வந்து நமக்கு 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வீல் சைஸ் பார்த்துட்டோம்னா 205/60R16ங்கிற வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டீல் வீல் தான். அலாய் வந்து நமக்கு ZDI அண்ட் ZDI +ங்கிற வேரியண்ட்ல வந்து நமக்கு அலாய் கிடைக்கும். ரியர்லேருந்து பார்க்கும்போது நமக்கு திரும்பவுமே புது Brezzaக்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. புது Brezzaல வந்து இங்கே வந்து நமக்கு எல்இடி லைட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த Brezzaல வந்து நமக்கு இதுதான் இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப்ஸ் தான், தனித்தனியாக தான் இருக்குது. இதில் பாதி இதில் பாதி. நமக்கு 2 பக்கமே ரிவர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாய்லர், இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு அந்த ஃபங்க்ஷனபிள் ரூஃப் ரெயில் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. எல்இடி ஸ்டாம்ப் லேம்ப் கொடுத்துருக்காங்க, சுசுகி பேட்சிங், அதுக்கப்புறம் வந்து குரோம்லேயே விட்டாரா பிரீஸாங்கிற பேட்சிங், அதுக்கப்புறம் வந்து நமக்கு சேஃப்டிக்காக இங்கே பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து நமக்கு இந்த பிளாஸ்டிக் பாடி கிளாடிங் வந்து பம்பர்லேயுமே கண்டினியூ ஆகிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பூட்டை வந்து நமக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, அமுத்தினாலே நமக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த பூட்டோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா நமக்கு 328 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு தாராளமாக ஒரு 4 சூட்கேஸ் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய இடம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி ஏர் பம்ப்லாம் வைக்கணுன்னாலும் அதுவும் தனியாக கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த பூட்டோட லோடிங் லிப் வந்து கரெக்டான ஹைட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஆனால் வந்து கீழே வந்து இங்கே குழியில் வைக்கிற மாதிரி இல்லை, ஃப்ளாட்டான பூட்டாக தான் இருக்குது. பூட்டை வந்து நமக்கு பூட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த சீட்டை வந்து நமக்கு பெஞ்ச் ஃபோல்ட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பூட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நமக்கு இந்த கிளாஸில் வைப்பர்ஸ் அதெல்லாம் வந்து இந்த வேரியண்ட் இல்லை. நமக்கு அந்த ZTI ZXIங்கிற வேரியண்ட்லாம் பண்ணோம்னா வைப்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் என்ன இருக்குங்க அதை பார்க்கலாம். காரோட டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹைட்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த பெரியவங்க கூட நமக்கு ஈஸியாக வந்து ஏறி உட்காந்துக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த காரில் ஹெட்ரூம் எல்லாம் வந்து நம்ம பெட்ரோல் VS6 2021 Brezzaல பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் உள்ள இன்டீரியர் வந்து டியூல் டோனில் இருக்குது, கீழே பிளாக்கு மேலே ஒயிட்டுன்னு. ஹெட்ரூம் எல்லாம் வந்து நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது, நல்லா நிறையாவே இருக்குது. இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன், அதனால் வந்து லெக்ரூம் அண்டு நீரும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் சென்ட்ரல் வெஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு இங்கே பின்னாடி வந்து நமக்கு இந்த ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். சென்டர் டேர்மே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதனால் சென்டரில் வந்து உட்காரவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக பின்னாடி உட்காந்துக்கலாம். அண்டு நல்லா பெருசாக இருக்கவங்க கூட நம்ம 2 பேர் பின்னாடி ஈஸியாக உட்காந்துக்கலாம். டோரில் நமக்கு இங்கே எந்த ஒரு லெதர் ஃபினிஷும் தரல, இருந்தாலும் ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது வந்து நல்ல விஷயம். 4 டோர்லையுமே இந்த காரில் வந்து நமக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அது வந்து இன்னுமே ஒரு நல்ல விஷயந்தான். அண்டு டோரில் எப்பவும் போல் இருக்க மாதிரி நமக்கு புல் டைப் ஹேண்டில் பாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த கை பிடிக்கிறலாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இதுவுமே கொஞ்சம் சாஃப்டான பிளாஸ்டிக்கில் இருந்துதான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து பார்க்கும்போது இந்த ஏரினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்குது, மேலே அப்போல்ஸ்ட்ரி மட்டும்தான் ஒயிட்டாக இருக்குது. ஜன்னலுமே வந்து ஒரு இந்த அளவுக்கு இருந்துதான் வந்து நம்மளுக்கு அந்த ஏரினஸ் தெரிஞ்சிருக்கும். ஏரினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் வியூ வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்க அளவுக்கு இதில் இல்லை.
நம்ம இந்த காரை உள்ள உட்காந்துன்னே வந்து நான் பின்னாடி சொன்ன மாதிரியே ஒரு ஆல் பிளாக் தீம், ஒரு ஸ்போர்ட்டியான தீமாக தான் இருக்குது. மேலே வந்து ஒயிட் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஏரினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இங்கே வந்து நம்மளுக்கு வெறும் டோல் ரிசிப்ட் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே இங்கே வந்து நம்மளுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு வந்து ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஏதாவது வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஆர்விஎம் வந்து நமக்கு ஒரு மேனுவல் டிமிங் ஐஆர்விஎம் தான். நமக்கு ஆட்டோ டிமிங் இல்லாதது ஒரு சின்ன குறை தான். அதுவே இப்போ BS6 பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்மே இருக்குது. இந்த டேஷ்போர்ட் எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் செஞ்சுருக்காங்க. இருந்தால் பார்க்க வந்து கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் கொடுத்து நல்லா தான் இருக்குது. சென்டர் கன்சோல் இன்ஃபோடெயின்மென்ட் சுற்றியுமே வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே இதுலேயுமே வந்து ஒரு பேசிக்கான இதுதான். நமக்கு அந்த டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதெல்லாம் வந்து இல்லை. ஒரு பேசிக்கான ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு எப்பவும் போல் சுசுகி கார்ஸில் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு அந்த மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் லெவலர், அதுக்கப்புறம் நமக்கு அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளவ் பாக்ஸுமே ஒரு டீசன்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ் தான். ஆனால் மேலே இன்னொரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு ஏதாவது சின்ன வண்டியோட புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். 2 க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்கனால மேலே வந்து நமக்கு வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். கீழே வந்து நமக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். கீழே க்ளவ் பாக்ஸுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த 2 க்ளவ் பாக்ஸ் நடுவுலையுமே வந்து ஒரு சின்ன சில்வர் ஃபினிஷ் கொடுத்து ஒரு ப்ரீமியம் அப்பீலுக்காக பண்ணியிருக்காங்க. ஏசி ஈவெண்ட்டை சுற்றியுமே வந்து ஒரு கிளாஸ் பிளாக், அதாவது ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது வந்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தருது தான் வந்து ஏசி ஈவெண்ட்டு அப்படின்னு. நமக்கு பின்னாடி பார்த்த மாதிரியே முன்னாடியுமே வந்து நம்மளுக்கு 4 பாட்டில் ஹோல்டர் இருக்குது. கூடவே வந்து ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஒரு மேக்சின் ஹோல்டர் இருக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு 2005 பார்க்குற சுசுக்கியோட விண்டோ கண்ட்ரோல்ஸ் தான், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் தான். அதுக்கப்புறம் அதே டோர் ஓப்பனர்ஸ், லாக்கு அதெல்லாமே வந்து நமக்கு ஆதி காலத்தில் பார்த்தது தான். இந்த ஸ்டீரிங் வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங். இதில் வந்து நமக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் இல்லை. நமக்கு இந்த Z வேரியன்ஸில் வந்து நமக்கு இதுலேயும் மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இதுவுமே வந்து ஒரு டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் தான். அதனால தான் நமக்கு கம்ஃபர்டபுள் டிரைவிங் பொசிஷனில் வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நமக்கு புது பிரெஸ்ஸில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. அண்ட் நடுவில் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதில் நமக்கு அந்த எப்பவும் பார்க்குற நமக்கு எல்லா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் மீட்ரு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, ரேஞ்சு இதெல்லாமே நமக்கு கிடச்சிருது. அண்டு லெஃப்ட் சைடில் வந்து பெரிய டேக்கோமீட்டர், ரைட் சைடில் வந்து நமக்கு பெரிய ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம்தான். இங்கே வந்து நமக்கு பெருசாக அந்த லைட்ஸ் தரவே இல்லை. இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக சென்ட்ரலையே வந்து வச்சுருக்காங்க. இந்த லைட்டு போதுமானதாக இருக்காது தான், இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே வந்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே USB ஆக்ஸு அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு கார் சார்ஜர் 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு குட்டியான ஒரு கியர் லெவல் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு AMD கியர் தான். இதில் வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஒரு லெதர் ஃபினிஷ், அதுக்கப்புறம் இந்த சில்வர் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்குது ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருந்தா வந்து கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் குட்டியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கீ வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு டாப் எண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கீ இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய ஒரு கப்பி ஹோல் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது நமக்கு இந்த பீவரேஜஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக்கு. பக்கத்தில் வந்து நமக்கு டிரைவருக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இல்லாத வந்து ஒரு குறை தான். இருந்திருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். நம்ம இந்த BS6 பிரஸாவில் பார்த்த மாதிரி இந்த காரில் வந்து நமக்கு அந்த சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டபிலிட்டி, அதுக்கப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிலிட்டி இல்லை. நமக்கு ரெகுலராக பார்க்குற மாதிரி இன்க்ளைன், ரிக்ளைன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த காரோட ஹாரன் அண்ட் வைப்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஒரு நாசிலேருந்து 3 ஸ்ப்ரே வரதுனால வந்து இந்த விண்ட்ஸ்க்ரீனை வந்து அந்த வைப்பர்ஸ் ஈஸியாகவே நல்லா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுது. இப்போ நம்ம அந்த காரோட டிரைவிங் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். இந்த காரில் நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் தரல. அதனால வந்து நமக்கு இந்த மேனுவல் கீ தான், டிப்பிக்கலான சுசுகி கீ தான். இந்த பக்கம் வந்து சுசுகி, இந்த பக்கம் வந்து நமக்கு லாக் ஆன் லாக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMD காரங்காட்டிக்கு நமக்கு பிரேக் ப்ளஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வைப்ரேஷன் உள்ள வருது. ஆனால் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வைப்ரேஷன் எதுவும் தெரியல. இனிஷியலாக வந்து அந்த லேக் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் வந்து நமக்கு ஒரு இன்ஜின் கொஞ்சம் 2000 RPM ரிவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த லேக் தெரியவே இல்லை. கீ ஷிஃப்ட் பண்ணுறது வந்து நமக்கு இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் வந்து அந்த ஜர்க்ஸ் தெரியவே இல்லை. ஆனால் இதுவே கொஞ்சம் ஹை ஸ்பீட்லலாம் வந்து நமக்கு இது பண்ணணும்னா தெரியும். இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து நமக்கு இந்த கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சுருக்கிறதுனால வந்து டேர்னிங்கில் வந்து பெருசாக பாடி ரோல் தெரியல.
அதுவே நம்ம இந்த கீர் ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பெருசாக உள்ள தெரியல. ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் வந்து நமக்கு வேகமாக ஃப்ளோர் பண்ணால் தான் வந்து நமக்கு அந்த கீர் ஷிஃப்ட் பண்ணுற ஜர்க்கினஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. இது ஒரு அன்ஈவனான ரோடு தான். இப்போ நம்ம இந்த ஸ்பீடு பிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பாடியில் நம்மளுக்கு தெரியவே இல்லை. அண்டு உள்ள பாடி மூமெண்ட்டுமே வந்து எதுவுமே தெரியல. இந்த சஸ்பென்ஷனில் நம்ம ஏற்றி இறக்கும் போதுமே வந்து நமக்கு பெருசாக வந்து நமக்கு பாடி மூமெண்ட் இல்லை. ஆனால் இருந்தாலும் அது ஒரு ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்குது. இது வந்து சுசுக்கி வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட விசிபிலிட்டின்னு பார்த்தோம்னா நல்லா பானட் வந்து நல்லா ஹையாக இருக்குது. ஓஆர்விஎம்ஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு இந்த ஏ பில்லர் வந்து இந்த டேர்னிங்லலாம் திக்காக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது. இன்ஜின் நாய்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த நல்லாவே உள்ளே கேட்குது. ஏன்னா அந்த காரை வந்து ஒரு 3000 RPMல தான் வந்து அப்ஷிஃப்ட் பண்ணுது. அதனால் வந்து அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்குது. அதை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு இந்த டயர் நாய்ஸு, வின் நாய்ஸ் வந்து நல்லா பெருசாக வந்து எதுவும் கேட்கல. பிரேக்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பிரேக் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ஏஎம்டி கீர் பாக்ஸில் நமக்கு வந்து ஒரு மேனுவல் யூனிட் கொடுத்துருக்காங்க. கீரை வந்து நமக்கு லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணால் வந்து ஈஸியாக நம்ம மேனுவல் மோட் மாற்றிக்கலாம். அதாவது நம்ம ஏதாவது ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம், அது திடீர்னு ஏதாவது நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம். அதனால வந்து நமக்கு இந்த கீரை இது பண்ணோம்னா வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ கூட டவுன் ஷிஃப்ட் பண்ணோம்னா ஒரு ப்ரெஸ் பண்ணால் வந்து ஈஸியாக டவுன் ஷிஃப்ட் ஆயிடுது. இந்த மாதிரி ரஃப்பான ரோட்ஸில் கூட நமக்கு ஓரளவுக்கு ஸ்பீடில் போனால் அந்த உள்ளே வந்து எந்த ஒரு அந்த ரோடோட அன்குலேஷன்ஸ் எதுவுமே ஃபீல் ஆகாது. ஸ்லோவாக போனால் தெரியும். இந்த காரை ஓட்டுறதும் வந்து சிட்டியில் ஓட்டுறதும் வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்க்கிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக திருப்பிக்கலாம். அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் ஓட்டுறதுமே வந்து இந்த கார் ஈஸியாக தான் இருக்குது, பெரிய கஷ்டமே இல்லை. அண்ட் இந்த ஏஎம்டி கீர் பாக்ஸ் வந்து இருக்கிறதுனால வந்து இன்னுமே வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் வந்து நமக்கு இந்த காரோட இன்ஜினுக்கு வருவோம். இந்த காரில் வந்து ஒரு 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வச்சுருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து நமக்கு 90 பிஎஸ்பி பவரும் 200 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார் வந்து ஒரு 5 பேர் போகிறோம், ஒரு ஹில்லி ஏரியாவில் ட்ரைவ் பண்ணோம்னா வந்து கொஞ்சம் அண்டர் பவராக தெரியும். மற்றபடி வந்து ஒரு பெஸ்ட்டான டீசல் இன்ஜின் தான். இந்த காரோட சைஸுக்கு வந்து இந்த கார் வந்து ஒரு 14-16 வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கார் வந்து இந்த காரை வந்து அக்ரெசிவாக தான் ட்ரைவ் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். கொஞ்சம் மீனாக ட்ரைவ் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு ஒரு 16-18 கிடைக்க வந்து நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டீரிங்குன்னு பார்த்தோம்னா லோ ஸ்பீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ்லேயே கொஞ்சம் வெயிட் இருக்குது. ஹை ஸ்பீட்லலாம் போனோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது இந்த காரு. அண்டு ஸ்டீரிங்லேருந்தும் நல்லா ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்குமே நம்மளுக்கு கிடைக்குது. காரோட ஏசி பற்றி பார்த்தோம்னா இப்போ போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. இருந்தாலும் ஃப்ரண்ட் ரோவில் வந்து சில் பண்ணிருச்சு. ரியர் ரோவில் வந்து ஏசி வெண்ட் இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரீஸா வேணும், ஆனால் வந்து ஒரு டீசல் இன்ஜின் வேணும்னா உங்களுக்கு புது கார் வாங்குற ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு செகண்ட் காருக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீம்லி வெல் பில்டான கார் தான். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்க கார் தான். உங்களுக்கு பெட்ரோல் வேணால் டீசல்லாம் நீங்கள் இதுதான் சூஸ் பண்ணி ஆகணும். அண்டு இந்த டீசல் ப்ரீஸாவோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்டு அவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பை Garage41.